புதிய பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. இஸ்லாம்டியில் இருக்க பேரி ரோட்ல உள்ள குருமஹால்ல நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரே வம்சத்தை சேர்ந்து 360 பேர் வந்து கூடியிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக கூடி வந்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து, சிட்டியில் இருக்கவங்க, வெளியே சென்னை, கோயம்புத்தூர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா பெண்மணிகள் அவர்களுக்கு ஒன்று திரவியம், இரண்டாவது திரவி அவர்கள், திரவியம் இல்ல சாரதா அசோகன் அவர்கள், சாரதாக்காக அன்னை வராது. சரி, அடுத்து அமுதா அறிவழகன் அவர் வாங்கி அவர்கள் வாங்கிக்கிறீங்களா? அவங்க வந்து காய்கறியில் இருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து தங்கராசு தேவர் மகன் கரிமலா தேவி, பாலமுருகன், பாரதிதாசன். அடுத்து சாரதாவோட குழந்தைகள், இந்த காணுப்பொங்கல் நிகழ்ச்சியில் காணுப்பொங்கலினுடைய சிறப்பே மூதாதையர்களை வந்து வணங்குவது, அவர்களை போற்றி வணங்குவது தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்தோம். நாங்கள் நிறைய இடத்துல கல்லூரியில் இருக்கும்போது கெட் டுகெதர் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அந்த அடிப்படையில் ஒரு 6 தலைமுறையினர் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு நிகழ்ச்சி யோசனை பண்ணோம். அந்த அடிப்படையில் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நடத்தலான்னு முடிவு பண்ணி 6 தலைமுறையிலேருந்து 361 மெம்பர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. 6வது தலைமுறையினர் மட்டும் 11 பேர் எங்ககிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து மரியாதை செலுத்தும் வண்ணமாகவும், 6வது தலைமுறையினர் அந்த வாரிசை வந்து போற்றக்கூடிய வண்ணமாகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, எங்கள் பகுதியில் நிறைய இப்போ முதியோர்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த முதியோர் இல்லத்தை அனுப்புவதை தடுப்பதற்காகவும், உறவுகளுடைய மேன்மையை மேம்படுத்துவதற்காகவும், உறவுகளுடைய வலிமையை பலத்தை இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் முதல்ல நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்ப்போன்ற நோக்கத்தில் தான் இப்போ எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒன்று சேர்த்துருக்குறோம். எல்லா உறவினர்களும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, சைனாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, மற்றும் அந்தமான்லேருந்து வந்திருக்குங்க. எல்லா மருமக்கமாரும் பேரம்பேத்திகளும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நான் வந்து 3வது தலைமுறை மகன். எனக்கு இன்னும் 3 தலைமுறை கீழே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சி வந்து அளவிட முடியாத மகிழ்ச்சி. இந்த நாளை வந்து நாங்கள் என்றைக்கு மறக்க மாட்டோம். இதே போல் வந்து எங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து இதை ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது ஒவ்வொரு காணும் பொங்கல் அன்னைக்கோ கல்லூத்துலேயோ அல்லது எங்களுடைய குலதெய்வ கோயில்லையோ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தலான்ட்டு நாங்கள் யோசனை பண்ணியிருக்கிறோம். இது வந்து எங்களுடைய மூதாதையர் வந்து ஜெயில் சின்னாத்தவர் வீரம்மாள் வந்து ஐநா முதல் வாரிசு 5வது தலைமுறை நான் வந்து சென்னையில் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருக்கிறோம். இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்றால், குடும்பமாக சேர்வது. இன்றைய காலகட்டத்திலே பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல, உறவினர்கள் யார் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாத நிலையிலே என்னுடைய மாமாமார்கள், மைத்துனன்மார்கள் இந்த ஒரு பெரிய விழாவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய முக்கியத்துவம் வந்து எங்களுடைய பரம்பரையை வந்து குற்ற பரம்பரைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் என்று டிஎன்டி என்று இருந்தது, இப்பொழுது டிஎன்சி என்று மாறி இருக்கிறது.
திருப்பி டிஎன்டி என்பதற்காக பல்வேறு வழியிலே கோரிக்கைகள் அரசிடம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு குற்ற பரம்பரையிலே வந்த ஆளாக்கப்பட்டவர்கள் இன்று கிட்டத்தட்ட ஒரு 360 குடும்பங்கள் இங்கே இருக்கிறோம். இன்று பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாலும் தங்களுடைய சொந்த முயற்சினாலும் கல்வியிலே தலை சிறந்து ஓங்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் இருக்காங்க. பல்வேறு துறைகள் இருக்கணும். காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆண் இருபாளர்களும் நிறைய இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதாவது டாக்டர்ஸ் இந்த குற்ற பரம்பரைக்கு ஆளாக்கப்பட்ட குடும்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மருத்துவர்கள் இருக்கார்கள். இன்னும் அவர்கள் வாரிசுகள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறதுனா இது முழுக்க முழுக்க வந்து தங்களுடைய கடின உழைப்பினால் வந்தது. 3வது தம்பி ஹிட்லர், அவருடைய துணைவியார் பாண்டியம்மாள், அது எங்களுடைய சொந்த மாமனுடைய முதல்ல பொண்ணு வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 பையன் வச்சிருக்காங்க. முதலாவது பையன் விவேக், சென்னையில் பூபாலன், அவன் இப்போ 10th முடிச்சுட்டு ஹேண்ட்பால் பிளேயரு. அதாவது எங்களுடைய பெரியப்பாவுடைய மூத்த மகளுடைய மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான். அவர்களுக்கு 3 பையன்கள். முதலாவது சேரி சின்னத்தேவர் கல்லூரி அந்த வம்ச வழியில் இங்கே ஒன்றா கொடுக்க நல்லா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மொத்தம் 360 பேரை பற்றிய குழந்தைகள் அனைவரும் ஒன்றா இங்கே சேர்ந்துருக்காங்க. ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை இத்தனை பேர் பார்த்ததுல ஒரே நாள்ல சந்தோஷமா பார்த்தனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் தான் பார்த்துருக்கோம் புதுசா. இல்லை உள்ளூர்லேருந்தே பார்க்க முடியல, இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. திரவியம், அதாவது எங்களுடைய பெரியப்பாவுடைய மூத்த மகளுடைய மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான். அவர்களுக்கு 3 பையன்கள். முதலாவது எங்களுடைய ருத்திகா, இது எங்களுடைய குடும்பத்தை பொறுத்து. நான் ஏடி நாகேந்திரன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். என்னை முதல்ல இதை அழைக்கிறப்ப அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க, கல்லுத்து ஜெயில் சின்னாத்தேவர் அப்படின்னு. எனக்கு ஒரே குழப்பம், என்ன ஜெயில் சின்னாத்தேவர்னு வச்சுருக்காங்களே, அந்த ஜெயில் சின்னாத்தேவருக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாக தான் நாங்கள் வந்தேன். இங்கே வர்றப்போதான் தெரியுது, அந்த காலத்தில் வெள்ளக்காரர்கள் வந்து கைரேகை சட்டத்தில் எங்கள் மக்களை அடிமைப்படுத்தும் பொழுது கைரேகை சட்டம் யாரும் போடக்கூடாதுன்னு இவர் வந்து போராட்டிருக்காரு. மற்றவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கைரேகை வச்சுருக்காங்க. ஆனால் இவரை மட்டும் பிடிச்சிட்டு போய் நிலக்கோட்டை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. கைரேகை வைக்கக்கூடாதுன்னு போராடினதால அவருக்கு நிலக்கோட்டை ஜெயிலில் வச்சுருக்காங்க. அதனால தான் அவருடைய ஜெயில் சின்னாத்தேவர்னு சொல்லியிருக்காங்கன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வெள்ளக்காரனுக்கு முதல்ல கொடுத்தது இந்த ஜெயில் சின்னாத்தேவன் பரம்பரை நான் இருக்குன்னு எனக்கு பெருமையாக இருக்குது. என்னுடைய பெயர் அமுதா. நான் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் வந்து கணித ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய மாமனார் வந்து இந்த செயல் சின்னாத்தேவருடைய 3வது மகனாக இருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் நான். இப்போ நாங்கள் அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மாச்சி பேரும் ரேகையம்மாள், எங்கள் மாமியார் பேரும் ரேகையம்மாள். அந்த ரேகை சட்டம் வந்து அந்த காலத்தில் கை நாட்டு வச்சா தான் வெளியில் எங்கேயும் போக முடியுன்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி அவங்க பரம்பரையிலேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாரும் ஒரு ஹையர் ஆஃபீஸர் லெவலில் வந்துட்டோம். ஆசிரியர்களாக இருக்கோம், மருத்துவர்களாக இருக்கோம், இன்ஜினியர், எல்லா துறையிலையுமே, விளையாட்டுத்துறையிலேருந்து எல்லா துறையிலையுமே நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். அப்படிங்கிறத தெரிவிக்கிற சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதோட உறவுகள்லாம் ரொம்ப செதறி போய் கிடக்குது. அந்த உறவுகள்லாம் ஒன்று சேர்த்து இப்போ இன்னைக்கு என்னுடைய பேரன் பேத்தி 6வது தலைமுறை எங்களுக்கு என்னன்னு யாராருன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ அவங்க வந்ததுனால அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த பாரம்பரியத்தை கொண்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல உதவியாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய குடும்பத்தை பற்றி. ஒரு சிறந்த பேஸ்கெட் பால் பிளேயரு. அடுத்து ரோபன், அவன் வந்து இப்போ 11th படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு ஹாக்கி பிளேயரு. யாரும் கிடையாது, எங்கள் மாமாவுடைய 3வது பொண்ணு, தாராபுரத்தேவர் மாமாவுடைய 3வது பொண்ணு, போலீஸாக இருக்காரு. நாங்கள் நிறைய அடிக்கடி கைது இருப்போம். எல்லாம் ஊருக்குள்ளே மருமகளும் கூட மகவுள்ள மகன் வாரிசும் மக வாரிசு 2 சேர்ந்தது. நான் இந்த விழாவுக்கு வரணும்னு ரொம்ப நாள் என்னைக்கு பேசினாங்களோ அன்னைக்கு நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது என்னோட குறிக்கோளே வந்து. என்னோட சொந்த பந்தங்களை நான் ஒரு நாள் பார்க்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் இருக்கவங்களும் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா அவங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்லது கெட்டது யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோம்னா ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்படி ஒரு நல்ல எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும். இப்போ ஒரு வேலைக்கு விளையாட்டு போகிறோம்னா நம்ம யாரை போய் கேட்குறது என்னன்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால விளையாட்டுத்துறை பதிவாளர் இங்கே இருக்கிறாரு. அதே மாதிரி டீச்சர்ன்றப்ப அண்ணன் மகேந்திரன் இருக்காரு, அண்ணே அமுதா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வயதிலும் இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யும், ஒரு அக்ரியை தெரியணுன்னாலும் விவசாயத்தை பற்றி தெரியாத வந்து நம்ம விவசாயத்தை கேட்டுக்குருவோம்.
எல்லா வகையிலும் நம்மளுக்கு நன்மை கிடைக்குது. இதில் வந்து சொந்த பந்தங்கள் 6வது பந்தத்தோட கூடுறப்ப அந்த ஆனந்த கண்ணீர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே 2 சொட்டு வரல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. சொந்த பந்தங்கள் கூடுறப்ப என்ன செய்யும் நம்மளுக்கே அறியாது, ஒரு மாதிரி ஐயோ அடுத்த வீட்டில் போய் அத்தை இந்த மதுரை பாசியில் கூப்பிட்டாலே திரும்பி 10 ரூபாய் கையில் கொடுப்போம். இப்போ நம்ம சொந்த பந்தம்லாம் இருக்கிறப்ப அந்த 10 ரூபாய் நான் 10 லட்சமே 10 கோடியே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சந்தோஷம் எங்களுக்கு. அரசுக்கல்ல தொடக்கப்பள்ளி தெத்துப்பட்டியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். இந்த வம்சாவளி உறவுகள் மேம்படும் இந்த விழா வந்து எப்பொழுதும் சந்தோஷத்துடன் மிக ஆர்வத்துடனும் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கணும். இது எப்பவும் தொடர்ந்து இருக்கணுன்றதை நான் விரும்புகிறேன். நான் நாகேந்திரன், சென்னையில் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன். மன்னிக்கவும் இல்லை, என்னுடைய மனைவி சிவச்சந்திரா எப்பா கை கொடுக்குமா சொல்லுமா, எனக்கு கனிஷ்கா அவருடைய பொண்ணு கனிஷ்கா வந்திருக்கு. அவர் போலீஸ் அவங்க அப்பா இருக்காங்க. அடுத்தது அவங்க கேட்டரிங் வச்சு ஒரு ஹோட்டல் இருக்காரு, பெரிய ஹோட்டல் ஸ்டார் இருக்காரு. சைல்ட் சின்னாத்தவர் வீரம்மாள் உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க 6 பேர். 6 பேர்த்துல நான் சீனியம்மாள் மகன் மூத்த பையன். இவங்க மாமிங்க பூரா சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் நடத்துறதுனால சந்தோஷமா இருக்கு. நீடோடி வாழ் என்று வாழ்த்துகிறேன். இன்று எனது சொந்த பந்தங்களையும் இந்த குடும்பங்களையும் பார்த்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை காணும் பொங்கல் பார்த்தாலும் எத்தனை மாட்டுப் பொங்கல் பார்த்தாலும் அதையும் தாண்டி இன்று மனதிற்கு சந்தோஷமாக உள்ளது. இன்றைக்கு வந்தது இந்த கூட்டம் கூடியது போல் இந்த குடும்பத்தினர் வாரிசுனர்கள் அனைவரும் சேர்ந்தது போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜாதியினரும் அனைத்து மக்களும் இந்த மாதிரி குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு இந்த மாதிரி விழா எடுத்து அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இந்த காணும் பொங்கல் திருநாளில் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பையன் நான் வந்து டார்வின் அஜய். நான் சைனாவில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக வரணும்ட்டு வீட்டில் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நான் சைனாலேருந்து இங்கே உறவினர்கள் அனைவரையும் பார்க்கறதுக்காக நான் சைனாலேருந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ 6 தலைமுறை இது வந்து திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த 6 மலை திருவிழா மாதிரி என்னென்னா ஒவ்வொரு வாரிசு என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ஏது மக்களுக்கு என்ன செய்யணும் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கோம். இது வந்து ஒரு கோயில் குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வளர்ந்தது கிடையாது. உங்களை எல்லாம் பார்த்துட்டு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க யாராவது பேச விரும்புறீங்களா? நீங்க யாராவது பேச விரும்புறீங்களா? இந்த உறவுகள் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் பிடி அசிஸ்டன்ட் டீச்சர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம உறவுகளில் மகேந்திர மாமா சிஓ இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சம்பந்தம் பண்ணி பயங்கரமா கோடி உண்மையிலே பெரிய பாராட்டுதல். பாராட்ட மனசுக்கு கைதட்டல். ஒன்று அவங்க இருக்காங்க. உண்மையிலே நான் வந்து செயல் சின்னாத்தேவரோட மகள் வழி பேத்தி, அம்சமல்லாவோட மூத்த மகன். நான் எனக்கு வந்து ஒரு பொண்ணு 2 பையங்க இருக்கிறாங்க. என் குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அதை விட பெரிய சந்தோஷம் இங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறம்போது எனக்கு ஒரு வாரமாகவே தூக்கமே வரல. எப்படா பார்க்க போகிறோம் இந்த சொந்தத்தில், இன்னொரு நாளைக்கு நம்ம என்னைக்கு பார்க்குறது? இது எங்களுக்கு ஒரு கொடுப்பனை. இந்த ஜென்மத்தில் நாங்கள் ஒரு கொடுத்து வச்ச ஒரு நாள்னு சொன்னால் இதுதான் எங்களுக்கு. இந்த சந்தோஷத்தை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் எங்கள் அண்ணனுங்க எங்கள் சித்தப்பாவங்கெல்லாம் செஞ்ச இந்த மாதிரி கூட்டி வச்சது அவங்க பெருந்தன்மைக்கு என்னோட வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இன்னொரு பெருந்தன்மையான ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் வந்து ஒரு 5th ஜெனரேஷனாக இருக்கோம். ஸோ 5 ஜெனரேஷனுக்கு முன்னால் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்பு எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் மூலயமா கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறோம். சொந்த பந்தங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் கிட்டே இருந்தும் தெரியாமல் இருந்திருக்கோம். இது மூலியமாக எல்லாம் தெரிய வருன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓய்வு பெற்று மறைந்த KS மாயாண்டி தேவர், மூக்கம்மாள், பெருமாள் அம்மாள் வாரிசு கவனிக்கிறீங்களா? உட்காந்துருக்கவங்க செவனில் உட்காந்துருக்கவங்க கவனிக்கலாம்ல? அவங்க தான் வேலை பார்க்குறாங்க. உறவுகள் என்பது நெல்லிக்கனியை போன்றது. அதைத்தான் அம்மையார் வந்து அந்தமான்லேருந்து வந்திருக்கேன் இதுவரைக்காக. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி நானும் 5th ஜென்ரேஷன் தான். ஆக்சுவலி எங்கள் ஜென்ரேஷனே எனக்கு தெரியல. 5thலேயே எங்கள் ஃபேமிலியில் வந்திருக்கவங்களே எனக்கு சரியாக தெரியல. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க மூலமாக தான் இவங்களோட இவங்க வந்திருக்காங்கன்றது எனக்கே புரிஞ்சுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஜெயின் சின்னா தேவரோட மகளோட மகள் நான். எங்கள் 4 தாய் மாமா மாயாண்டி தேவை இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். இத்தனை குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து இன்னைக்கு இவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், கரூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே மாமா உங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னோட தாத்தா பாட்டி அவரோட தாத்தா பாட்டியெல்லாம் இன்னைக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஜெயின் சின்னா தேவருடைய மகளை பார்க்குறப்போ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு தான் என்னோட குடும்பம்னா வெறும் ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய குடும்பம் இவ்வளோ சொந்த பந்தம் இருக்குன்னு இன்னைக்கு வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இவ்வளோ இந்த தாத்தா இவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி என்னோட பையன் அவன் வந்து 6வது தலைமுறையாக வந்திருக்கான். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான் அந்த பையன். அதுக்காகவே நான் கோயம்புத்தூர்லேருந்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரையும் பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரில, ரொம்ப வார்த்தைகளே இல்லை. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் இவ்வளோ சொந்தங்கள் இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அதான் நான் மட்டும் தான் தனியாக அங்கே போயிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இவ்வளோ சொந்தங்கள் இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி நான் அவங்கள இன்னைக்குமே வந்துட்டு சொந்த பந்தமாக என் பின்னாடி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அணைப்பட்டியில் இருக்காங்க அவங்க மருமகன் பரசுராமன் எங்க வாங்க முன்னாடி காமிங்க. 2வது பையன் மயில்ராஜா, விசாகந்தினி, இளையராஜா, மகாலட்சுமி. இந்த இளையராஜா காட்டுறதுக்கு ஜெயஸ்ரீன் இருக்கு. ஒரு இன்னைக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இவ்வளோ சொந்தம் இருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பார்க்காத முகங்கள் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே நம்ம சொந்தக்காரங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். கொஞ்சம் இப்போ நம்ம அவங்கவுங்க ஊருக்கு போகிறோமேன்ற ஒரு கஷ்டமாகவும் இருக்கு. சொந்த பந்தத்துக்கான ஒரு அர்த்தத்தை இன்னைக்கு நான் முழுசா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காணும் பொங்கல் என்று நாங்கள் எல்லா உறவுகளை எல்லாம் காண வந்துள்ளோம். 6 தலைமுறைகள் ஒன்று சேர்ந்து 361 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இங்கே எங்கள் தாத்தா வந்து ஜெயில் சின்னன்ற ஒரு பெரிய நபர். இந்த நபர் வந்து ஆங்கிலேயருடைய அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து நின்று போராடியவர், கைரேகை சட்டத்தை எதிர்த்து நின்று போராடியவர். அதன் வழியில் வரக்கூடிய நாங்கள் என்னென்ன துறையில் இருக்குமோ அனைத்து துறையிலிருந்துமே மக்களுக்காக அதை தாத்தா விட்டு சென்ற பணியினை தொடர்ந்து செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். ஸோ கல்வித்துறையில் அனைத்து வகையான உதவியும் செய்து கொண்டு வருகிறேன். மருத்துவத்துறையில் நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இங்கே 10-20 பேர் வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பேருமே மக்களுக்கு ஃப்ரீயாகவே, அதாவது முழுமையாகவே ஃப்ரீயாகவே அனைத்து மருத்துவ தொழிலும் செய்ய விரும்புகிறாங்க. ஆசிரியர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. லாயர்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சட்ட ரீதியான கருத்துக்களை சொல்ல வர்றாங்க.
விளையாட்டுத்துறையிலிருந்து நிறைய நபர்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் அதிக PhD பண்ணவங்க பூராத்தையுமே மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லி அவர் எங்கள் ரெஜிஸ்டராக இருக்கார் சென்னை பல்கலைக்கழகத்தில். அவரும் இங்கே வரைய புரிஞ்சிருக்காரு. அனைவரும் வந்ததுனால ரொம்ப மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் ஜெயிச்சுள்ள தேவர் வீரமாவுடைய தம்பி நாயர் நமக்கெல்லாம் இருந்து நேரடியாக இருந்து வாழும் தெய்வம் அவர் வாழும் தெய்வம் ஒன்று சேர்ந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதில் முக்கால்வாசி தலைமுறை யாருக்குமே எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கே தெரியாது. அதில் இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து அறிமுகப்படுத்தி எல்லாமே நாங்கள் எப்படி சொல்கிறப்ப நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது மாதிரி பிள்ளைகளுக்கும் அது தெரியும், சொந்த யார் என்ன ஏதுன்னு தெரியப்படுத்திக்கிறோம். அதாவது நாங்கள் கல்லூத்து கிராமத்தில் வசித்து கொண்டு வருகிறோம். எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் இவ்வளோ இருக்கிறது எங்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட 350 குடும்பங்கள் வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் இவ்வளோ சொந்தங்கள் இருக்கிறது அப்படின்றது. பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சின்ற யாருமே இந்த காலத்தில் அப்படி கூப்பிடுறதும் கிடையாது, பழகிறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. இந்த ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு வழங்கியதுக்கு மிக்க நன்றி சொல்கிறோம். இவ்வளவு மூலமாக நாங்கள் எல்லா சொந்த பந்தங்களையும் தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வர எல்லார் வீட்லேயும் இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னா அவங்க சொந்த பந்தம் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உறவினர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்கும், நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். அதனால் எல்லா பேருமே இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இது தமிழருடைய பண்பாடு அப்படியே மாறி இன்னைக்கு நல்ல ஒரு நாள் காணும் பொங்கலில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இதே மாதிரி அனைத்து ஊர்லேயும் அவங்கவுங்க வாரிசுகளை சேர்த்து இது மாதிரி நிகழ்ச்சி கொண்டாடி பாருங்கள். அப்போ தான் அதோடைய அருமை பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழும் தெய்வம் அவர் வாழும் தெய்வம் வாழும் தெய்வம் தங்கமணி பசுபதி கை சொல்லலாம். தங்கமணி நடக்கணும், தங்கமணி கை கொடுங்க. வேற யாரும் தமிழ்ச்செல்வி ஜெயமொழி தேவதர்சினி நிரஞ்சன் பிரபு கௌசல்யா ராஜு சங்கீதா. இந்த குடும்ப விழாவில் கலந்துக்கிட்டதுல ரொம்ப 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 பெருமைப்பட்டவன் நான் தான். ஃபர்ஸ்ட் எங்கள் மாமா அந்த ஐடியாவை என்கிட்ட சொன்னமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டவன் நான் தான். இதில் நான் ஏதாவது என்னோட பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்னு நினச்சி நான் ரொம்ப இது பண்ணேன். இன்னும் என் ஃபேமிலியோடு நாங்கள் கலந்துக்கிட்டோம். எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதில் என்னோட பேர் 6வது ஜென்ரேஷனில் வந்துட்டான். அதனால அதுவும் எனக்கு பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி குடும்ப விழா இனிமேட்டுக்கு எல்லாரும் நடத்தினா எல்லா குடும்பமும் ஒற்றுமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுறது தமிழ்நாட்டில் எந்த கிராம உசிலம்பட்டியில் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். இது ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் இந்த விஷயத்தை வந்து இன்னும் நாங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி என் வீட்டில் கொடுத்த அந்த பத்திரிக்கையும் இந்த குடும்ப விழாவும் எல்லாரும் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நாங்களும் நடத்தணும்னு நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் இருக்க எல்லாரும் வாங்கிட்டு போய் நான் இதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவில் நாங்கள் ஒரு சிறப்பாக கொண்டாடணும்னு நினச்சிருக்கோம். நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்பரசன் தேன்மொழி சங்கரமூர்த்தி மங்கையரசி நல்ல முருகன் ஆனந்தி கொடுத்த தனித்திறமையை காட்டிய குழந்தைகளுக்கு பரிசு. மாமா ராதாகிருஷ்ணன் எங்களை வாழ்நாள் அனுபவிக்கிறார். வாங்க மேலே. நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு யார் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரையுமே தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தெரியல, திருப்பி வர வர நாங்கள் கற்றுக்கலாம். ஈரோட்லேருந்து வந்துருக்குறோம். வந்தோடனே எல்லாரையும் உள்ள எங்கள் தாத்தா சொன்னார் யாராவது ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா, அப்போ என் தம்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. திருக்குறள்லாம் நல்லா சொன்னான். சார் சாப்பிடுவாங்க அங்கே இருந்தீங்களா சார்? அப்படியே சாப்பிடுங்க.
ஓகே வாங்க 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 6 பேர் கடைசி ஆள் தான். நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? சம்சாரிச்சேன், விவசாயம் தான். இப்போ இந்த ஏற்பாடு பண்ணது உங்களுக்கு எப்படி? பூரா பேரம் பேச்சு ஏற்பாடு தான். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. சந்தோஷமா வரமாட்டீங்கல்ல, நல்ல பாடம் நடத்துறீங்களா நீ? கொண்டு போய் சேர்த்து ஒரு அளவில்லாம சந்தோஷம், அளவில்லாம சந்தோஷம் இன்னைக்கு வந்ததுப்பா. நம்ம பேரும் செஞ்சு ஒரு ஆசை மக்கள் செய்யாது பேரும் பேச்சு. நாங்கள் ஃபுல்லாமே உறவுகளை பற்றி மேம்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கோம். அது இந்த தை திருநாளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று கூடிய பெரிய விஷயம். இது வம்சாவளியில் விழாமல் பண்பற்றணும். சரிங்களா? இது எதுக்காண்டி நாங்கள் சொல்கிறோம்னா, பாசம், தந்தையோட அரவணைப்பு இருக்கும், பாட்டியோட அரவணைப்பு இருக்கும். பாதி பேருக்கு எங்கள் சொந்த பந்தங்கள் யாருமே தெரியாது. எனக்கெல்லாம் பாதி பேர்னா என்னோட பேரன், எங்கள் தாத்தாவோட பாட்டி, அவங்களோட பேரங்கள்லாம் யாருமே எனக்கு தெரியாது. இப்போ இந்த உறவுகளெல்லாம் மேம்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு விழா வச்சோம். வம்சாவளியிலே விருது வச்சிடறோம். இது அனைத்துமே காணும் பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சதுனால நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பொங்கல் வச்சு இங்கே வழிபட்டு எங்களை முன்னோரைகள் அவங்கள பூராத்தையுமே வழிபட்டு நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம். இங்கே மகிழ்ந்ததுக்கான அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இதே மாதிரி யாருமே எங்கேயுமே அனாதை இல்லங்கள்ல இருக்காத வரைக்கும் கொண்டு வர்றது எங்களோட என்ற உறுதிமொழியை அதை எடுத்திருக்கோம். பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.